புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவியும் சரி, தாங்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஏழைகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து லட்சக்கணக்கான குடும்பங்களை ஒளிரச் செய்தார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இதய தெய்வம் நம் அம்மா அவர்களின் தாய்மை உணர்வையும் தொலைநோக்கு பார்வையையும் பறைசாற்றும் வகையில் அமைந்த மகத்தான பல திட்டங்களில் அவர் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் பயனை இப்போது பார்ப்போம். கடந்த 1992 ஆண்டு அக்டோபரில் சேலத்தில் நம் அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் இந்த திட்டம் சாத்தியமா என்று ஏளனம் பேசியவர்கள் கூட மூக்கின் மேல் விரலை வைக்கின்ற வகையில் அந்த திட்டத்தை சாத்தியப்படுத்தியதுடன் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதன் மூலம் அதுவரை கள்ளிப்பாலுக்கும் நெல்லுக்கும் இரையான ஏராளமான பச்சிலம் பெண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டனர். தமிழகத்தில் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று பெரியவர்களாகி திருமணம் செய்து குழந்தை குட்டியுடன் நல்ல முறையில் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இத்திட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தால் மக்கள் மத்தியில் நல்லதொரு விழிப்புணர்வு ஏற்பட்டு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளுக்கு இணையாக வளர்க்கும் மனநிலையும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. அதனால் லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்ட நிலையில் இந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. அத்துடன் அன்னை தெரேசா முதல் ஐநா வரை அம்மா அவர்களின் சீரிய திட்டம் தலைமேல் வைத்து கொண்டாடப்பட்டது. இதனால் தொட்டில் குழந்தை திட்டம் ஆந்திரா, பஞ்சாப், டெல்லி, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஹரியானா, குஜராத், ஒடிசா, அசாம் போன்ற இதர மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது. இதனால் 1991 ஆண்டு சேலம் போன்ற மாவட்டங்களில் 1000 ஆண்களுக்கு 660க்கும் குறைவாகவும், மற்ற இடங்களில் 1000 ஆண்களுக்கு 948ஆகவும் இருந்த பெண் குழந்தை விகிதாச்சாரம் தற்போது 1000 ஆண்களுக்கு 1088 பெண்கள் என்ற அளவில் விஞ்சி நிற்கிறது என்றால் அது இமாலய சாதனை என்று வேறென்ன? அதனால்தான் இத்திட்டத்தினை பாகிஸ்தான், ஜெர்மனி, ஜப்பான், சீனா, அமெரிக்கா, மலேசியா, தென்கொரியா, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, போலந்து, செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளும் பின்பற்றி செயல்படுத்தி வருகின்றன. இந்த ஒரு திட்டமே இப்படி நம்மை மலைக்க வைக்கிறது என்றால், ஒரு கரு உருவாவது முதல் அவர்கள் வளர்ந்து ஆளாவது வரை அம்மா உணவகம் முதல் 69% இடஒதுக்கீடு வரை சமூக நலம் காத்த வீராங்கனையின் எண்ணற்ற திட்டங்கள் மக்களிடையே ஏற்படுத்திய தாக்கம் சொல்லி மாளாது. இப்படி புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து செயல்படுத்தியதால் தான், ஏழைகளுக்கு செயல்படுத்திய இலவச திட்டங்களால் தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில், ஏன் நம் அண்டை மாநிலங்களில் கூட நக்சலைட் உள்ளிட்ட தீவிரவாத இயக்கங்கள் வேரூன்றி இருந்தாலும் தமிழகத்தில் அத்தகையதொரு நிலை இல்லாமல் அமைதி பூங்காவாக நம் பூமியை பாதுகாத்திருக்க முடிகிறது. அதனால்தான் கொத்தவாழ்ச்சாவடி முதல் கூகுள் வரை நம்மவர்களை தலைமை பதவியில் வைத்து நம்மால் அழகு பார்க்க முடிகிறது. ஆனாலும் இடையில் ஒரு தொய்வாக பொய் வாக்குறுதிகள் மூலம் ஆட்சியை பிடித்த ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதை புழக்கமும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் எப்போது நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என மக்கள் ஏங்கி தவித்து வருகின்றனர். அவர்களின் ஏக்கத்தை போக்கும் வகையில் ஒரு வெளிச்ச கீற்று தமிழகத்தின் அடிவானில் தென்பட தொடங்கியுள்ளது. ஆம், தமிழகத்திற்கு தேர்தல் வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக திக்கற்ற நிலையில் இருந்த தமிழகத்திற்கு புரட்சி தமிழர் என்னும் ஒளிவிளக்கு தேர்தல் மூலம் தென்பட தொடங்கியுள்ளது. அதற்கு ஏற்ப புரட்சி தமிழர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் முதல் அனைவருக்கும் இலவச பேருந்து பயணம் வரை 10 முத்தான திட்டங்களை அறிவித்துள்ளார். மேலும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களை வாழ்விக்கலாம் என சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய குடிமராமத்து நாயகர் புரட்சி தமிழர் தலைமையிலான அதிமுக கூட்டணியை வெற்றியடைய வாக்குச்சாவடியில் நம் வாக்குகளை செலுத்துவோம், புரட்சி தலைவியின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமையச் செய்வோம் என தமிழக மக்களாகிய நாம் அனைவரும் புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாளில் உறுதி ஏற்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தமிழ் புரட்சி தொண்டன் வி. கோபாலகிருஷ்ணன்.